அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய தினம் 15/9/2024. இந்த எண்களின் நவநாயகர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல தேதி பார்த்துடலாங்க. தேதி பார்த்திங்கன்னா 15. இந்த 15ஐ 1 + 5ஆக போட்டுக்கணும். அதாவது 1 + 5 இப்படி பார்க்கும்போது 6ஆம் எண்ணாக வருகிறது. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த 1 + 5, அதாவது லெஃப்ட் சைடு சூரியனும் ரைட் சைடு புதன் பகவானும் இருக்கிறாங்க. இந்த இருவரும் இணைந்து சுக்கிர பகவானாக இந்த தேதியின் மாற்றமாகிறது. அதாவது 6ஆம் எண்ணாக வருகிறது. இந்த 6ஆம் எண்ணின் அதிபதி சுக்கிரன். இவருடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். இதில் பிறந்தவர்களுக்கும் மாதம் 9 செப்டம்பர். இந்த 9ஆம் எண்ணின் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாயின் நட்சத்திரம் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இதில் பிறந்தவர்களுக்கும் வருடம் 2024 கூட்டும்போது 8ஆம் எண்ணாக வருகிறது. இந்த 8ஆம் எண்ணுக்கு சனி பகவான் அதிபதியாகிறார். இவருடைய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இதில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய தினம் சிறப்பான நாளாக அமைகிறது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த தேதி 6 + மாதம் 9 + வருடம் 8 + இப்படி கூட்டும்போது 23வது எண்ணாக வருகிறது. அதாவது இந்த 23வது எண்ணை 2 + 3ஆக மாற்றணும். அதாவது 2 + 3 இப்படி மாற்றும்போது இந்த கூட்டும்போது பார்த்திங்கன்னா 2 + 3 கூட்டும்போது 5ஆம் எண்ணாக வருகிறது. இந்த 2 + 3 பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு சந்திரன், ரைட் சைடு குரு. இந்த குருச்சந்திர யோகத்தை பெறுகிறார் இன்றைய தினத்தில். இந்த 2 + 3ஐ கூட்டும்போது 5ஆக மாறுகிறது. அதாவது 5ஆம் எண்ணாக மாறுகிறது. இந்த 5ஆம் எண்ணுக்கு புதன் பகவான் அதிபதியாகிறார். இன்றைய தினத்தின் அதிபதி புதன் பகவான். இந்த 2 + 3 பார்த்திங்கன்னா லெஃப்டில் சந்திரன் இருக்கார். அவருடைய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இதில் பிறந்தவர்களுக்கும் ரைட் சைடு பார்த்திங்கன்னா குரு பகவான். இவருடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இதில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய தினம் சிறப்பான நாளாக அமைகிறது. மேலும் கடைசியாக மொத்த டோட்டலாக வரக்கூடியது 5ஆம் எண். இன்றைய தினத்தின் அதிபதி புதன். இவருடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நாளாக அமைகிறது. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.